தில் ஸ்கூப் விளையாடும்போது அந்த ஃபீல்டிங் எப்படி கோச் பிடிக்கிறது? இதே நார்மலாக ஸ்வீப் ஆடும்போது ஸ்கொயர் லெக்கில் வர ஃபீல்டிங் நீங்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் அது பிடிக்க முடியுது கோச். இதே தில் ஸ்கூப் ஆடும்போது ஃபைன் லெக்கோ தேர்ட் மேனோ வந்தால் அந்த ஃபீல்டிங் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது எப்படி கோச் ப்ராக்டிஸ் பண்ணி சரி பண்ணுறது? பெண்ட் பண்ணி வாக் பண்ண கூட கொஞ்சம் நிமிர்ந்து வாக் பண்ணுங்கள். ரெடி, வாங்க, ஃபாஸ்ட் வாங்க, குயிக்காக வரணும், குயிக், குட் குட். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டி போடாத டிஃபென்ஸ் லீக் பண்ணாதீங்க. குட், கை நான் ஓப்பன் பண்ணுங்க, ஃபாஸ்ட்டாக நேராக வாக் பண்ணுங்க, ஜம்ப். கீழே ரொம்ப குனிஞ்சு வந்ததுனால பாலை வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரும்போது பிடிக்க முடியல. ஸோ நார்மலாக பெண்ட் பண்ணி வந்தாங்கன்னா லைட்டாக பெண்ட் பண்ணாலே போதும். இது பார்த்தீங்கன்னா தில் ஸ்கூப் கேட்ச் பிடிக்க முடியும். குயிக்கா மேக்ஸிமம் கேட்ச் வந்து மேலே பிடிக்கணும், இப்போ மேலே பிடிங்க. குட் குட். அப்டோமனில் எப்பவுமே கேட்ச் வைங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். குட். அந்த ரிஃப்ளெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃப் கேட்சா இல்லை ரிவர்ஸ் கேட்சான்னு வந்து டக்குன்னு வந்து ரியாக்ட் பண்ணணுன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாதான் அந்த ரியாக்ட் வர ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த டவுட் என்ன ஆகிடக்கூடாதுன்னா கேட்ச் வரும்போது இப்போக்கு மேலே வருது, இதை ஃப்ரண்ட் கேட்ச் போடுமா இல்லை ரிவர்ஸ் கேட்ச் பிடிக்குமா வந்து டவுட் வரக்கூடாது. நீங்கள் எப்பயுமே வந்து கேட்ச் பிடிக்கும் போது என்னால் பிடிக்க முடியும், என்னால் மட்டும்தான் பிடிக்க முடியும், நான் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் முடியும் போது எல்லாருக்கிட்டையும் கிளாப் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல்டி நின்னா தான் தேட்டியா சர்க்கிள் மட்டும் இல்லாமல் பவுண்டரி லைனில் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃபீல்டில் நீங்கள் மாஸ்டராக இருப்பீங்க.